அனைவருக்கும் வணக்கம். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இந்த பதிவானது உங்களுக்கானது தாங்க. ஸோ இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிப்பதனால என்ன மாதிரியான நன்மைகள் நம்மளுடைய உடலில் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே நீக்கம் செய்யப்படுதுங்க. அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை 24 இருந்து 30% வரை அதிகமாக்கி கொடுக்குது. செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். இது நம்மளுடைய உடலில் மலச்சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுத்து சிறுநீரக கற்கள் உருவாவதை கூட குறைத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எழுந்து நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா பொலிவடைய ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் நோய் எதிர்ப்பு சக்தியுமே பலப்படுத்தி கொடுத்துடுங்க. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகளானது ஏற்படும். ஸோ அதெல்லாம் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் தண்ணீர் குடிக்கிறது பார்த்திங்கன்னா குடலுடைய இயக்கத்தை தூண்டி கொடுக்கும். குடலுடைய இயக்கத்தை தூண்டும் பொழுது கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரவே வராதுங்க. செரிமான மண்டலம் சுத்தமாகும். மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 1 வாரத்திற்கு ஒரு முறை கூட மலம் கழிப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தவறான ஒரு பழக்கம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உடலில் தேவையில்லாத நச்சுக்கள் எல்லாம் சேர ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனால் குடலில் புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ மலம் அப்படிங்கிறது அன்னன்னைக்கு வெளியேற்றக்கூடிய ஒரு கழிவு பொருள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்றத தாண்டி 2 முறை மலம் கழிக்கிறது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள், அதாவது நைட்லேயே நம்மளுடைய உடம்புல தங்கி இருக்கு இல்லையா, அந்த நச்சுக்களை எல்லாத்தையுமே வெளியேற்றி கொடுத்துடும். காலையில் எழுந்து நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பொழுது சிறுநீரகம், கல்லீரல் இது எல்லாமே ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. உடலில் நச்சு நீக்கம் செய்கிறதுக்கு வெறும் தண்ணீரே போதுமானது. அதே போல் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. குடலில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உடலில் எடையும் குறைய ஆரம்பிக்கும். வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களால் கண்டிப்பாக இந்த மெட்டபாலிசம் அதிகமாகிறத பார்க்க முடியும். அதனால் கலோரிகளை வேகமாக எரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதனால் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிங்க. சீக்கிரமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறிடுது அப்படின்றதுனால பருக்கள் இருக்கவே இருக்காது. பருக்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். சருமமும் பார்த்திங்கன்னா பொலிவடைய ஆரம்பிக்கும். முதல்ல நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளில் தான் நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் மாற்றங்கள் கொண்டு வாங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. அப்போது பார்த்திங்கன்னா வெளியில் கண்டிப்பாக மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் மட்டும்தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும் நிறைய விஷயங்களை செய்கிறது உண்டு. அது பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுடைய உள் உறுப்புகளை தான் சரி பண்ணணும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் தான் முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே இது தாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக பாருங்கள். சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய தொற்று, அதனால் உருவாகக்கூடிய கற்கள் இது எல்லாத்தையுமே உருவாகிறத தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதனால் சிறுநீரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு செரிமான மண்டலத்தை சமநிலைப்படுத்தி கொடுத்துருது. ஸோ நோய் தொற்றுலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. தலைவலி இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுக்கு தடுப்பாக இந்த நீர் தான் பயன்படுது. போதுமான அளவுக்கு நீரேற்றம் இருக்கிறதுனால நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது தான் உங்களுக்கு தலைவலியானது ஏற்படும். ஸோ இந்த நீர்ச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய தலைவலியை தடுக்கிறதுக்கு இந்த நீர் தாங்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ கரெக்டாக நீர் குடிங்க. காலையில் எழுந்த உடனே சுமார் 1/2 லிட்டர் தண்ணீர் நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது 2 to 3 கிளாஸ் தண்ணீர், கிளாஸ் சைஸ் பார்க்கும் பொழுது வெதுவெதுப்பான நீர் நீங்கள் குடித்தா இன்னுமே இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அப்படி வெதுவெதுப்பான நீர் குடிக்க முடியாதவங்க நல்லா நார்மல் வாட்டரே குடிங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது கண்டிப்பாக ஆரோக்கியமானது தான். அதனால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடியும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை குடிக்கலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடே காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது தாங்க. தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கலோரிகளே இல்லை அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ தண்ணி குடித்தாலுமே உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது உடல் எடையை அது குறைச்சி கொடுக்கும். தண்ணீர் குடிக்காதனால உடலில் மற்ற உணவுகளுக்கு ஆசைப்படுறதே கிடையாது.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றதுனால உடல் எடை அதிகரிக்கிறத கண்டிப்பாக தடுக்கலாம். இது உயிர் வேதியியல் செயல்முறையை வந்து துரிதப்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய உணவுகள் எவ்வளவு இருந்தாலும் சீக்கிரமாக வந்து ஜீரணமாக்கி கொடுத்துடும். இதனால் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கக்கூடியவங்க காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உயிர் வேதியியல் செயல்பாட்டால் 25% வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போது உங்களுடைய உணவு விரைவாக ஜீரணமாகிடும். இதனால் கொழுப்பை பயன்படுத்தி எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நடைமுறை நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதையும் மறந்துடாதீங்க. ஸோ குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே இந்த வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால எளிமையாக வந்து வெளியேற்ற முடியும். தினமும் ஒரே நேரத்தில் குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. தினமும் ஒரே அந்த நேரம் வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே வெளியேறிடும். இதனால் பல பிரச்சனைகள் கூட மறைஞ்சு போகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதாவது வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் நோய் தொற்றுகளில் இருந்து நீங்கள் உங்களுடைய உடலை வந்து பாதுகாத்துக்க முடியும். நாள் முழுவதும் காலையிலிருந்து தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ ஒத்த தலைவலி வருது, அடிக்கடி தலைவலி வருது அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமே உங்களுடைய உடலில் நீர் பற்றாக்குறை தாங்க. அதனால் கரெக்டாக வந்து தண்ணீர் குடிங்க. ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுடைய முடிக்கு தேவையான விட்டமின்கள் சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். உடம்புல நீர்ச்சத்து குறைவாக இருக்கும் பொழுது தான் முடி வந்து சேதமடைய ஆரம்பிக்கும். முடி கால்கள் உடையக்கூடியதாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி முடிக்கால்கள் எல்லாம் உடையக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக முடி எளிமையாக உங்களுக்கு கீழே விழுந்துடும். இது நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் மட்டும்தாங்க குடிக்கணும். ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்காதவங்கெல்லாம் இனியில் இருந்தாவது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க பழகுங்க. சருமத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கும் பொழுது சருமத்துக்கு இயற்கையான ஒரு நிறமானது கிடைக்கும், பிரகாசமாக வந்து மாறும். அழுக்கு காரணமாக கரைகள் இருக்குது, இல்லை கீறல்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட மெதுவாக வந்து மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ குறைபாட்டை மற்றும் பளபளப்பான சருமத்திற்கு தினமுமே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு ட்ரிக் தான். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்தை அது சிறப்பாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வெறும் சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ இருக்கும் பொழுது இதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை நம்ம தேடி தேடி சாப்பிட்றோம், நிறைய செலவு பண்ணுறோம். அதெல்லாம் காட்டிலும் இப்போ எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நிகழ்த்தக்கூடிய அதிசயத்தை நம்ம பார்க்கும் பொழுதே வியப்பாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்களே வந்து எளிமையான முறையில் சிறப்பாக கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றங்கள் செய்யப்பட்டுட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இது போல் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.